Friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மல்டி ஸ்ப்ரவுட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னாக்கா கொள்ளு இருக்குது, கொள்ளு முளை கட்டுனது இருக்குது, பின்ன பாசிப்பயிறு முளை கட்டுனது இருக்குது, கொண்டைக்கடலை இருக்குது, இந்த ராஜ்மா இருக்குது, பின்ன கார்ன் இருக்குது. எல்லாமே இப்போ நம்மளுக்கு ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. அதனால் நம்ம ரெடிமேடாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நாம்ளே வீட்டில் எல்லாத்துலேயும் ஒரு பொடி போட்டு இந்த முளை கட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடிமேடாக போனோன்னாலும் நம்மளுக்கு இப்படி கிடச்சிடுது. சீப்பாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை செஞ்சுக்கிடலாம். பார்த்திங்கன்னாக்கா இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லது தான், இல்லை கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயிலாக நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்டாலும் நல்லது. இப்போ நான் இதை கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஆஃப் பாயிலாக நான் அவிச்சு எடுத்துக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கொஞ்சம் ஆஃப் பாயிலாக வெந்துடுச்சு. ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் ஆஃப் பாயிலாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப வெந்தலை தெரியுதா, ரொம்ப இப்படி க்ரன்ச்சாக தான் இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் அது கிடைக்கும்போது நல்லாயிருக்கும். சேம் டைம் கொஞ்சம் உப்பெல்லாம் பிடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கேரட்டும் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துடுறேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் ஒரு பச்சை மிளகா இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு பொடியாக கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒருத்தருக்கு இது வாயில் கொஞ்சம் காரமாக கிடச்சா நல்லா இருக்கும்னுங்க. ஸோ நான் அடுத்ததாக மல்லி செடி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னாக்கா அடுத்து நல்லா ஒரு கப்பு நிறைய தயிர் கெட்டி தயிரை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிடலாம். இது தயிரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான். தயிர் இல்லாமல் வெறும் அந்த ஸ்ப்ரவுட் வெஜிடபிள்ஸை நம்ம அப்படியே சாப்பிட்டாலே அதுவே நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், சேம் டைம் போதுமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் இந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் ஆட் பண்ணும்போது அது டேஸ்டியாகவும் இருக்கும். தயிரும் நல்லது இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தயிரும் பார்த்திங்கன்னா அது என்னன்னாக்கா எங்களுடைய ஸ்டைல் நல்லதாச்சேன்றதுக்கு நல்லதில்லை நெட்டுன்னு சொல்லிவிடுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடலாம். ஒரு எண்ணெய், ஆலிவ் ஆயிலா ஆர் எண்ணெய் ஆயில், உங்களுக்கு வெஜிடபிள் ஆயிலாக ஏதாவது போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிடலாம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சேம் டைம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுடைய சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக, இல்லை அந்த 11 மணிக்கா இதை சாப்பிட்டா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இதோட ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் எதுனா குடிச்சிங்கன்னா போதும். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பின்ன இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சலாத் வெயிட் லாஸ் சலாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.